Taste the Daily. நான் ஒன்றும் சாஃப்ட் முதலமைச்சர் இல்லை, சர்வாதிகாரியாக மாறுவேன் என்று துண்டு சீட்டை பார்த்து படித்த முதலமைச்சர் இன்று கண்ணுக்கு முன்னால் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தும் கூட கண்டுகொள்ளாத, கண்டுபிடிக்க தெரியாத முதலமைச்சராக இருக்கிறார் ஸ்டாலின் என்று தமிழ்நாடு முழுக்க வசை மாறி பொழிகிறார்கள் பொதுமக்கள். பல்வேறு அமைச்சர்கள் மீது தொடர் புகார்கள். பள்ளி கல்வித்துறையை பாழாக்கி வரும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மீதும், போக்குவரத்து துறையில் அலட்சியம் காட்டும் அமைச்சர் சிவசங்கர் மீதும், நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு மீதும், அரசு மருத்துவமனைகளில் நடந்த குளறுபடிகளால் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீதும், மணல் கடத்தல் விவகாரத்தில் அமைச்சர் துரைமுருகன் மீதும், இன்ப நிதிக்காக கலெக்டரையே எழுந்திருக்க சொன்ன அமைச்சர் மூர்த்தி மீதும் என்று ஒவ்வொரு நாளும் புது புது பஞ்சாயத்துகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. மேலும் முதல்வர் கையில் இருக்கும் காவல்துறை எதையுமே செய்யாமல் சட்ட ஒழுங்கை காற்றில் பறக்க விட்டிருக்கிறது. இதையெல்லாம் அரசுக்கு சொல்ல வேண்டிய உளவுத்துறையோ உறங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வரும் பஞ்சாயத்துக்களை சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஒட்டுமொத்த தமிழகத்திலும் எங்கு திரும்பினாலும் பிரச்சனைகள் தான். வேதனையின் உச்சத்தில் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஒவ்வொரு துறையிலும் ஓட்டைகள். இதுநாள் வரை திமுகவை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடியவர்கள் இன்று திட்டி தீர்க்கிறார்கள். ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காதது போல மேடையில் உருகி கொண்டிருக்கிறார் MK ஸ்டாலின். ஒவ்வொரு நாளும் இப்படி பெண்களுக்கு எதிரான வன்முறை தொடர்பான செய்திகள் வந்து கொண்டே இருக்க, ஏற்கனவே திமுக மீது சம கடுப்பில் இருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் உங்க நாடகத்துக்கு ஒரு அளவே இல்லையாங்க என்று கலாய்த்து தள்ளுகிறார்கள். ஆனாலும் முதலமைச்சரோ திருநெல்வேலிக்கு போய் இருட்டுக்கடையில் அல்வா சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அந்த அல்வா கடையின் வரலாற்றை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார். இதற்குத்தான் வாக்கு கேட்டு ஆட்சிக்கு வந்தாரா ஸ்டாலின்? இதுதான் திராவிட மாடலின் லட்சணம் போல. உண்மையிலேயே நாங்கள் சொல்லாததையும் செய்வோம், சொல்லாமலும் செய்வோம் என்று ஸ்டாலின் பேசியது எதை? பெண்களுக்கு எதிரான பாலியல் வக்கிரங்கள் நடந்து கொண்டிருக்கும் போதே கைகட்டி வாய்மூடி இருப்பதைத்தான் நாங்கள் சொல்லாமல் செய்த சாதனை என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறாரா முதலமைச்சர்? எதிர்க்கட்சி தலைவரின் கேள்விகளால் தாங்க முடியாத அழுத்தத்திற்கு ஆளாகி விட்டதா திராவிட மாடல் அரசாங்கம்? தொடர் சர்ச்சைகளில் சிக்கும் அமைச்சர்களை ஏன் கண்டிப்பதில்லை முதல்வர் ஸ்டாலின்? இது போன்ற கேள்விகளுக்கு மக்களுக்கு நன்றாகவே விடை தெரியும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.